மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. பட்டாண்டா இன்னைக்கு காலையில் ஒரு பிளானை போட்டாச்சு. ஓகே, ஃப்ரெண்டோட தோப்பு வள்ளியூரில் இருக்குது. ஸோ அங்கே போய் குளிச்சுட்டு பிரியாணி பண்ணி சாப்பிட போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன இன்டிகிரேஷன்லாம் போடணும்னு சொல்லி லிஸ்ட் இருக்குது, எடுத்தாச்சு. ஓகே, போய் செஞ்சு சாப்பிட போகிறோம். ஸோ போக போகிறோம் கார் தான் வந்துட்டுருக்கு. காரை காணும். இன்னும் 2-3 பேர் வரணும். வந்த பிறகு என் கார் கிளம்ப வேண்டிதான். இங்கேருந்து வள்ளியூர் 1 கிலோ ரைஸ் 2 கிலோ ரைஸ்க்கு எல்லாமே பக்காவா ஆமாண்ணா எழுதி வச்சுருக்காங்க. ஓகே, அட்டாக்கிட்டெல்லாம் அடிக்கியாச்சு. செம்பு தெரியுதா? செம்பு லாக் அடிக்கல. எல்லாத்தையும் இறக்கியாச்சு. இறக்கி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். 3 கல் போதுமே. கல் போ ஃபஸ்ட்டு ஊற்ற போகிறது ஆயில். சரியா? ஒன்று கேட்கும் போது எடுத்து கொடுக்குறதுக்கு லைனாக அடிக்கணும். வெங்காயம் வெட்டிடுவோம். ஐ டூ யூ ஜஸ்ட் டேக் ரெஸ்ட். மூச்சு விட்டுக்க. உனக்கு அப்படி ஏதாவது வேலை வேணும்னா அந்த என்ன எல்லாத்தையும் கழுவி. எனக்கு கழுவுற வேலை வந்துருச்சு. வெங்காயத்தை கழுவிட்டு தான் சட்டை கிட்டலாம் போடாமல் இருக்கோம்ல. இதில் என்ன இருக்கு? தக்காளி வெட்டானே சின்னதாக வெட்டுறது நீ பிரியாணிக்கு நீ அரிசி இது பண்ணியாச்சு. இல்லை 1 ஹவர் உப்பு அளவு எடுத்துட்டு அவங்க கொஞ்சம் லேட்டு. தூக்கி பிடிக்கிறேன். ஓகே, நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். சட்டி ஃபுல்லாக திருநாரை நீங்கள் பூசி பேஸ்ட் பண்ணி போட்டிங்கன்னா சட்டி வந்து கழுவு ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக கருப்படிக்காது. ஈஸியாக நீங்கள் கழுவிக்கலாம். இந்த பாதி இருந்தளுக்கு நெய் ஊத்தலாமா இருக்கு. நெய் கொண்டாங்க. நெய் மந்த்ரா பிரியாணி கேக்கு ரசம் கொண்டு வந்தியா?
சக்தி இல்ல சக்தி வந்து சாப்பிட மாட்டாப்ல பிரியாணி இந்த கல்வடம்னா சிக்கனை நாங்கள் விட்டுமா சிக்கன் இல்ல பீஃப் அடிப்பேன் வலது கை இடது கை கோவம் வந்துச்சுன்னா கருணையை கொண்டு பார்த்து அடிக்கணும். ஆமா வெங்காயம் தர்றேன். ஆமா போட்டு உட்காரு. அவனுக்கு சேஃப்டிக்கு ஆள் இருக்குப்பா. இல்ல இன்னும் கொஞ்சம் போதும்டா. காதலன் நான் எழுதும் மிளகாய் ரெடி பண்ணுங்கடா. நான் செய்யும் பிரியாணி. அந்த சைடுல கொஞ்சம் இழுக்கணும்டா. என்ன செய்து? அந்த சைடுல கொஞ்சம் இழுக்கணும்டா. சிரட்டை போட்டுக்கலாமா கொஞ்சம்? சிரட்டை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. அந்த இது இருக்கலாம். எது நெட்டியா? நெட்டி எடுத்து போடு. இதா இருக்கு இந்த இருக்கு. நான் இந்த பக்கம் லைட்டா கழுவுறேன். ராமனே சொல்றான். அப்படி சுத்தி போடணும். பிச்சு போட்டா ஆடியா கீழ ஃபுல்லா பாருங்க. நீ வாங்க. அவர் சத்தி பண்றாரு. கேமரா வாங்குறேன். வெறுமனே சாப்பிடும் போல இருக்கலாம்னா தண்ணி வேண்டாம். இல்ல இந்த மசாலா சிக்கனு தண்ணி விடும். அது அப்படியே உள்ள விடும். தண்ணி வேணாம். சரி யார் நல்லா கிண்டுவீங்களோ கிண்டுங்க. கரெக்டுங்க. கரண்டி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். எல்லா தக்காளியும் போட்டாச்சுல. தக்காளி போட்டாச்சா? இந்த ரசம் வேண்டாம்ல. போதுமா போடு. அப்ப நீ கூழ் தான் குடிக்க போற. இல்ல கரெக்டா தானே இருக்கு. கொழும்பு தெரியும். சைடுல அதே இந்த கரவுல தானே பெருசு பண்ணி இருக்குது. இந்த இருக்குது. அண்ணா உரப்பு கம்மியாவனே. இல்ல லெவல் பண்ணிக்கலாம். இது என்ன ஐட்டமு? பக்கமாடா. தொடு. ஆஹா. தலைவர். மிளகாய் தூள் கரெக்ட். ஆமா. கலர் பொடி சமப்பல. அதான் அறிவுண்ணே. அப்பா வேற எங்கேயாவது தண்ணி கொண்டு போய் கரெக்ட்டுங்க. தண்ணியில் கொண்டு போய் யாரும் மிதிச்சிட்டாங்க. காலில் போட்டு மிதிக்கலாம்னு பார்த்தேன். இந்த சைடில் வச்சிருங்க. அக்கறை. சரி யார் இதை டேஸ்ட் பண்ண போறா? நாலு கட்டை வச்சாலும் முதல்ல உள்ளது மசாலா செக்கிங். இப்படியே செக் பண்ணி பாதி பேரும் போல. பரவாயில்ல. தண்ணி தானே. தண்ணி வந்து 14 கிளாஸ். ஒன்று 2 உடைக்கவே இல்லாம பத்தாவது இன்னொரு பாட்டில் எடுத்துக்க. ஏய் ஃபுல்லாக ஊத்துறா. 2 கொஞ்சம் ஊற்றிட்டுங்க. என்னாச்சு? நான் அதில் பிடிச்சிடுறேன். கத்தினா நெருப்பு பாருங்க. அதுக்குள்ளே போட்டு ஃபுல்லாக ஊற்றுங்க ஜி. நான் சைடு தெளிக்கிறேன். சேர்த்துடுங்க. அப்பதான் சவுண்ட் விடாத. என்ன குடிக்காம இந்த அரிசி லைட்டாக தள்ளி. தள்ளணும். நான் ஃபைனலாக பிரியாணியில் பார்த்துக்கிறேன். கரெக்டாக இந்த மாதிரி போடக்கூடாது. தண்ணி எத்திய. ஆமாம் இங்கேருந்து கங்கு போயிருக்கு. இது வந்து ஒரு டம்ளர் வச்சு போட தானே. ஏன் பட்டாண்டா தம்பி சுத்தி பிடிக்கணும். பிச்சு எப்படினாலும் போடுறா. என்ன கேட்டீங்க? வாழையில இருந்தா இருக்கு. நான் பறிச்சுட்டு வந்துட்டேன். அதை கழுவி கொண்டு வாங்கடா. வாழையில கழுவா. சாப்பிடும்போது கழுவிக்கலாம். இது மேல டம்முக்கடா. டம்முக்கா இன்னும் ஏதாவது அது இல்லடா. இருடா வரடா. மூடி இது வர புதினா இது எடு. நல்ல காரம் இருப்பா. நெய் ஊத்தி கொஞ்சம் போடலாம். ரைட்டு. கீழே பிடிக்காதல அப்போ. இப்போ கீழே கிடையாது. அதான் ஃபுல்லா கவர் ஆயிடல உனக்கு. கங்கு போட்டுமானா? கங்கு இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நாம அடியில தீ மூட்டிட்டே இருந்தா நல்லா வெந்திருக்கு. வாந்தி தான் எரி. என்னடா கையே பட்டுச்சா வேணா மெதுவாயா.
ஒரே மாதிரி பண்ணாங்க. பதறாத 2 3 மெதுவா பதறாதீங்க மெதுவா முடிஞ்சது. நீங்க வாட்டுக்கு போங்க. அது போட்டாச்சு. உள்ள சத்தம் கேட்க ஓபன் பண்றாங்க. போட்டு வைங்க. கொண்டா இதுல வை. நீங்க அந்த இலைய அப்படியே லைட்டா வந்துச்சா பாருங்க. செமையா இருக்கு பார்க்கவே. பார்த்தாலே தெரியுது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அது ரொம்ப டைம் ஆட எடுத்து உள்ள உட்கார்ந்து சட்டையை போட்டு நாராயண இப்படி எடுத்துட்டு 2 தெளி எங்க தெளிச்சேன். 4 பீஸை விட்டு எல்லாம் எடுத்து வச்சாச்சுடா. சூப்பரா வந்திருக்குடா. நல்லா இருக்கு 65 நல்லா இருக்கு. ஆமா. ஓகே சாப்பிட்டுட்டு சொல்றேன். கொஞ்சம் காரம் தூக்கலா இருக்கு. நான் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சிக்கன் டேஸ்ட் பார்த்துட்டு இருக்கேன். நல்லா வந்திருக்கு. வீடியோ காலில் வரேன் தங்கம். என் ஃபோனில் வரேன். கார் ஃப்ரண்ட்ல இருக்குண்ணே. அங்க யாருமே இல்லையோ, நம்ம தான் போகணும். கார் கீ கட்டில இருக்கு. மொத்தமா அது ஏன் ஒரு பெரிய பாப்போம். முதல்ல பெரிய இலை எடுப்போம். ஓகே இந்த கடை நல்லா எடுக்கிறேன். சாப்பிட்டு எல்லாம் போடுறா சார். உங்க எடுக்கலாம். இதை எடுப்போம். இந்தா கத்திட்டான் வச்சா. அண்ணா பிரியாணியில் பீஸை காட்டுக்கிட ரைஸ் போட்டு தான் வருது. இந்த 3 பீஸ் எடுறா சார். அது அவன் சைடில் வை. படையில் விடுதாங்க. ரைட்டு சாப்பிட்டு எடுத்துக்கோமா. நல்லா இருந்தா எல்லாரும் கை எடுங்க. சாப்பிட கிடைச்சது அத நினைச்சுத்தான் மனம் உலகம் முழுவதும் பருக்குது. ரொம்ப அருமையா இருக்கு. அந்த மதுரை எல்லாம் மேல வாங்கடா. பார்த்தாலாம் சரி வராது. இப்படி திரும்புறா. மூஞ்சி தான் இருக்கு. ஓகே முடிச்சாச்சு ட்ரிப்பு. இப்போ வீட்டுக்கு போக போகிறோம். அப்பா